கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நல்ல ஒரு வார்த்தை. நீங்கள் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் காண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் பார்க்க போகிறீங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நல்ல வார்த்தை. உங்களை சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் பலம் இருக்கு, கொஞ்சம் உறவுகள், உனக்கு உன்னை எல்லாரும் பகைத்து ஒதுக்கியிருக்காங்க, உன் வருமானம் கொஞ்சம், அந்த வருமானத்தை பாதுகாக்க நீ போராடிட்டு இருக்க. யாரை போல? கிதியோனை போல. கிதியோன் மீதியானவருக்கு பயந்து அந்த வருமானத்தை ஆலைக்கு பக்கத்தில் போட்டு அதை எப்படியாவது பாதுகாத்துடணும், இதை அழிச்சிடக்கூடாது, கொள்ளைக்காரங்க கொண்டு போயிடக்கூடாது, வட்டிக்காரங்க வந்து என்னை வாங்கிட்டு போயிடக்கூடாது, பயந்து 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 அந்த வருமானத்தை தக்க வைக்கிறதுக்கு பயப்படுறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு நீ போ, நீ அவங்களை மீதியான மேற்கொள்ளுவாய். அவனுக்கு சூழ்நிலை சொல்லலாம், குடும்பம் சின்னதையா, எங்க மதிக்கவே மாட்டாங்க, எங்களை அற்பமாலாம் நினைப்பாங்க, எங்களை மட்டம் தட்டிட்டே இருக்காங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதைதான் கர்த்தர் பார்த்து உங்களை உயர்த்துகிறார். இன்னைக்குதான் உங்களை உயர்த்துகிறார் பாருங்க. அவருக்கு ஒருக்காக கர்த்தர் இந்த கிதியோனுக்காக 4 மணி நேரம் கிட்டத்தட்ட 4 hours ஒரு இடத்துல உட்கார்ந்து அவனை கவனித்தவர். அவன் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொன்னார். இதே போல நீங்க கர்த்தர்ட்ட எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பதில் வரும். உனக்காக, உங்களுக்காக, நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு உங்க காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு செய்து முடிப்பாய். மாற்றம் இல்லை, விசுவாசிங்க, எல்லாம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். எதுவுமே எங்க போனாலும் ஜெயமா, எனக்கு கர்த்தர் உனக்கு முன்னால போவார், அவர் உன் கூட இருப்பார். சொல்றான், ஐயா நான் வர்றது வரை இங்க இருக்கணும், இருக்க தோல் பூமியில போடுவேன், இது நினைச்சிருக்கணும், அடையாளம் கேட்கலாம். நீங்க கூட இது அடையாளம் எடுத்துக்கலாமா? அன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற அநேக சம்பவங்கள் அடையாளமா எடுத்துக்கிடுங்க. கர்த்தர் உங்க காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். அது ஆச்சரியம். அவன் பார்க்க அதிசயம் விளங்கினது. அது பலி செலுத்தும் போது அந்த பலியில பாருங்க, ஆண்டவர் எழுத்தருளி போவார். அந்த புளிப்பில்லாத அப்பங்களை இறைச்சியும் தொட்டார். 21வது வசனம் பாரு. கர்த்தருடைய தூதன் கையில் இருந்த கோலி துணி நுனி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அந்த தூதன் கற்பாரில் இருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு முன்னால் மறைந்து போனான். இது அடையாளம், இது அதிசயம். அவன் பார்க்கிற அதிசயத்தை. இதே போல நீங்களும் இன்றைய தினத்தில் அதிசயத்தை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, கொஞ்சம் பலத்திலையும் நீ பெரிய சாதையை சொல்லி இருக்கிறீங்க. இவங்க எல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிற குடும்பம் இதே போல அதிசயத்தை காண செய்து ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.